Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அர்ப்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9994124213. கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பினால் வாழ்த்துக்களை கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து Go and tell somebody மிஷனரி இயக்கத்திற்காக நீங்கள் ஜெபிக்கவும், ஜெபத்திலே எங்களை தாங்கவும் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கட்டப்பட்டு வருகிற ஆலயங்களுக்காக ஜெபியுங்கள். ஒரிசாவிலே 2 ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. ஏற்ற வேளையிலே அவைகள் பிரேசை பண்ணப்படுவதாகவும் தடைகள் நீக்கப்படும்படியாகவும் நீங்கள் ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வட இந்திய மொழிகளிலே, அதாவது இந்தி, குஜராத்தி, ஒரிசா, இந்த மொழிகளிலே பரிசுத்த வேதாகமங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் இந்த பணிக்காக நீங்கள் கொடுக்கலாம். ஒவ்வொரு வேதாகமத்தினுடைய விலை 250 ரூபாய். ஆகையினாலே நீங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் இந்த காரியங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை ஒரு மிஷனரியை நீங்கள் தாங்க வேண்டும் என்றால், அல்லது இந்த மிஷனரி பணியில் எந்த விதங்களிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். எங்களுக்காக செபியுங்கள். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி செபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை பாதுகாத்துக்கொள்ள உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை ஒன்றே எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறோம் ராஜா. அந்த கிருபையினாலே நீர் எங்களை ஆட்கொண்டீர், எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். நிர்மூலமாகாதபடி நீர் ஸ்லாக்கியங்களை கட்டளையிட்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. தொடர்ந்து நாங்கள் அந்த கிருபை இழந்து விடாதபடி இருக்க என்னோடும் எங்களோடு பேசும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் வெட்கப்படாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார் ஆண்டவர். அவருடைய ஜனங்களாக நீங்களும் நானும் இருக்கின்ற பொழுது, அவருடைய ஜனங்களாக, அவருக்கு சொந்தமானவர்களாக, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் என் வாழ்க்கையிலே வாசம் பண்ண இடம் கொடுக்கின்ற பொழுது நான் வெட்கப்பட்டு போவேன். அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படைந்து அவைகளை கை கொள்ளுகின்ற பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தியானித்தோம். இன்று 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது 49ஆம் அதிகாரம், ஏசாயா 49 23வது வசனம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நீ தேவனுடைய ஜனமாக வருகின்ற பொழுது வெட்கத்தை உன்னை விட்டு ஆண்டவர் நீக்குகிறார். நீ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கை கொண்டு நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை வெட்கப்படாத அனுபவத்திற்குள்ளாக விசாலத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கின்ற பொழுது நீங்களும் நான் வெட்கப்படுவதில்லை. காத்திரு என்று சொல்லுகின்ற பொழுது ஜெபித்து கொண்டிரு என்று அதனுடைய பொருளாக இருக்கிறது. காத்திரு, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொல்லுகின்றான் சங்கீதக்காரன். 40வது சங்கீதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 40ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே அவன் குறிப்பிடுகிறதை பாருங்கள். சங்கீதம் 41, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படி என்றால் என்னை காத்திருப்பேன் என்று சொல்வது, நான் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வேலைக்காக பொறுமையோடு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். காத்திரு என்று ஜெபிக்க மனமற்ற மக்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். எல்லாவற்றிற்கும் நமக்கு சமயம் உண்டு, ஆனால் ஜெபிப்பதற்கு மாத்திரம் எனக்கு நேரம் இல்லை. எனக்கு உடல் வலிக்கிறது, எனக்கு அந்த உபாதை இருக்கிறது, இந்த உபாதை இருக்கிறது, எனக்கு அந்த கஷ்டம் இருக்கிறது, ஒருவேளை நான் ஊழியத்திற்கு தானே சென்று வந்திருக்கிறேன் என்று பல காரியங்களை நாம் தப்பிப்பதற்கு இல்லைனால் நம்மை நியாயப்படுத்துவதற்கு நாம் மூடுதலாக கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு.
கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிரு. நீ ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு அவர் உன்னை வெட்கத்திற்கு ஆளாக்காமல் உன்னை பாக்கிய நிலைமைக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஆம், அவன் அதைத்தான் சொல்லுகிறான். நான் பயங்கரமான பாவியாக இருந்தேன், ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தார், என் அடிகளை எனக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்தினார், என்னை அழகுபடுத்தினார், என்னை எல்லாருக்கும் முன்பாக தலைகுனிய செய்கிறவராக அல்ல, தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக, எல்லாரும் காணும்படியாக கன்மலையின் மேல் என்னை நிற்க வைத்தார். நீ வெட்கப்படுவதில்லை. தேவனுடைய சமூகத்திலே உன்னால் ஒருவேளை நீ விட முடியாமல் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த பாவ காரியங்களாக இருந்தாலும், நீ உளையான சேற்றுக்குள்ளாக இருப்பதைப் போல நீ உணர்ந்தாலும், கர்த்தருடைய சமூகத்திலே நீ காத்திரு, ஜெபித்து கொண்டிரு. உன் காரியங்களை கர்த்தரிடத்திலே சொல்லு. அவர் உன் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு விடுதலையை கொடுக்கிறவர், வெட்கத்தை நீக்குகிறவர், உன்னை தலை நிமிர்ந்து நிற்கச் செய்கிறவர். தாவீதுடைய அனுபவம் அதுவாகத்தான் இருந்தது. கன்மலையின் மேல் என்னை என்ன செய்கிறார்? நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். நான் மீட்கப்பட்டேன், நான் கன்மலையின் மேல் நிற்கிறேன் என்பது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜெபித்த ஆண்டவர் உன்னை விடுவிக்கின்ற அந்த அனுபவத்தை நீ பெற்று அனுபவிக்கின்ற பொழுது அது உனக்கானது மாத்திரமல்ல. என் ஆண்டவர் உன் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். அப்படி என்றால் என்ன? உனக்கு முன்பாக பாதை இருக்கிறது, நீ இன்னும் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது, உன்னை நான் பலப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற மேலான சிலாக்கியம் 31ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். 31ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை பார்ப்போம் என்றால், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். தேவன் இல்லாதவர்கள் வெட்கப்பட்டு பாதாளத்திலே செல்லட்டும். நான் தேவனுடையவன், தேவனுடைய ஜனத்தான், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய இனம், பரிசுத்த ஜாதி, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. உம்மை நோக்கி செபிக்கிற பிள்ளை நான், ஆகையினாலே நான் வெட்கப்படாதபடி நீ செய்யும். ஆண்டவருடைய சமூகத்திலே செபிக்கிற பிள்ளைகள் ஒரு கால் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு கால் வெட்கப்பட்டு போவதில்லை. 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீ தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது வெட்கப்படாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தனக்கு எதிராக நியாய தீர்ப்பு எழுதப்படுகிறது என்பதை அறிந்திருந்தோம், ராஜாவினுடைய நட்பு இருந்தோம், ராஜாவினிடத்தில் போய் கேட்கவில்லை தானியேல் இந்த சட்டத்திட்டத்தை மாற்றுங்கள் என்று சொல்லி. மாறாக அவன் தேவனை நோக்கி செபிக்கிறவனாயிருந்தான். சிங்கக்கவி இருக்கிறது எனக்கு முன்பாக, சிங்கங்களுக்குள்ளாக தூக்கி எறியப்படுவேன், ஆனாலும் அவனுடைய முகம் சிங்கத்தை அல்ல, சிங்கக்கவியை அல்ல, தேவாதி தேவனை நோக்கி கொண்டிருந்தது. தூக்கி போடப்பட்டான், அவனுடைய முகம் வாடவில்லை. ஆண்டவரே அவனை தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தானியேல் என்று சொல்லி அவன் நற்சாட்சி பெற்றவனாக, ராஜாவாலே நற்சாட்சி பெற்றவனாக காணப்படுகிறான். நீ வெட்கப்படுவதில்லை. செபிக்கிறவன் ஒரு பொழுதும் வெட்கப்படுவதில்லை. அவருடைய சமூகத்திலே நீ காத்திரு, அவருடைய சமூகத்திலே நீ ஜெபித்து கொண்டிரு. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் மற்றும் ஒரு சிலரும் சேர்ந்து கொண்டு அவனுக்கு விரோதமாக சண்டையிடும்படியாய் வருகிறார்கள். அவனுக்கு வழி தெரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதைத்தான் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 12வது வசனத்திலே அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை.
நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எங்களுக்கு இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு பலனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலனை தாரும், உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார். 29வது வசனம் சொல்லுகிறது, அங்கே நான் பார்க்கின்ற காரியம் என்ன? வெற்றி செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. 29வது வசனத்தில், கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோட யுத்தம் பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னால் முடியாதது தான். உனக்கு பலன் இல்லை, உனக்கு நிற்க திராணி இல்லை, உனக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. நீ தேவனை நோக்கி பார். தேவனை நோக்கி பார்க்கின்றதான வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெற்றி உனதாக இருக்கும், வெற்றி உன்னுடையதாக இருக்கும். ஆம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. 4வதாக நாம் பார்ப்போம் என்றால், மூலைக்கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 9:33. இதோ இடதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆண்டவர் பேரிலே விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இங்கே ஆண்டவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மூலைக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடறுதலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கன்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மூலைக்கல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு அவர் பேரிலே நீ பற்றும் விசுவாசமுடையவனாக நீ இருப்பாய் என்றால் நீ வெட்கப்படுவதில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜீவனுள்ள கல்லாக அவர் இருக்கிறார். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே ஜீவ கற்களாக வந்து இணைக்கப்படுகிற நீயும் நானும் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் மூலைக்கல். அவர் மூலைக்கல்லாக இருந்து அவரிலே நீ அஸ்திவாரம் போடுகின்ற பொழுது உன்னுடைய வீடு அசைக்கப்படுவதில்லை, உன்னுடைய விசுவாசம் அசைக்கப்படுவதில்லை, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சித்தியடையக்கூடியதாக என் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் பேரிலே அஸ்திவாரத்தை போடு, நீ அசைக்கப்படாத இருப்பாய். மனிதர்களுடைய ஆலோசனைகளில் அல்ல, உன்னுடைய மாம்சத்தின் பிரகாரமாய் தோன்றுகிற காரியங்களில் அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை உன்னுடைய வாழ்வின் அஸ்திவாரமாக மூலைக்கல்லாக நீ கொண்டிருக்கின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வெட்கப்படாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று. வீடு கட்டுகிறவர்கள் என்றால் யார்? இஸ்ரவேல் சபைக்கு தலைவர்களாயிருந்த வேதபாரகர் பரிசேயர் தான் வீடு கட்டுகிறவர்கள். ஆனால் அவர்கள் தள்ளினார்கள், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை தள்ளி போட்டார்கள். ஆனால் தள்ளப்பட்ட கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. உன் வாழ்க்கையிலே அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி நீ பார்க்காதே. அவர்கள் தேவனை தள்ளினவர்களாக இருக்கலாம், தேவனுக்கு தூரமானவர்களாக இருக்கலாம், ஆனால் உன் கண்கள் தேவனை நோக்கட்டும். மூலைக்கல்லாகிய அவர் பேரிலே நீ விசுவாசம் வைக்கும்படியாக ஆண்டவர் உன்னை கேட்கிறார். அவர் பேரிலே விசுவாசம் வைக்கின்ற பொழுது அவர் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறபடியினாலே நீ ஜீவ கற்களாக நீயும் நானும் அவரோடு சேர்ந்து இணைந்து கட்டப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அது அசைக்கப்படாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 118ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 22 மற்றும் 23வது வசனத்தை பாருங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஒதுக்கலாம், தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசு இல்லாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேதபாரகர் பரிசேயர் விதமாகத்தான் இருந்தார்கள். கையிலே வேதாகம சுருள்களை வைத்திருந்தார்கள். மேசியாவை காட்டுகின்ற சுருள் அவர்களிடத்திலே இருந்தது, ஆனால் மேசியாவை இருதயத்திற்குள்ளாக கொண்டு வரவில்லை.
வாழும் வாழ்க்கையை குறித்ததான மேசியாவினுடைய பங்களிப்பை எல்லாம் அவருடைய கரங்களிலே இருந்ததானால் அவருடைய இருதயத்திற்குள் செல்லவில்லை. தலைவர்களை பார்த்து ஏமாற வேண்டாம். ஒருவேளை நம்மை நடத்துகிறவர்களை பார்த்து நாம் ஏமாற வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவரே ரட்சிப்புக்கு காரணர். அவரே அஸ்திவார கல்லாக இருந்து பண்ணையாக மாளிகையாக நீங்களும் நானும் கூட்டி இணைத்து கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அஸ்திபார கல்லாக இருக்கிறார். சபையின் மூலைக்கல்லும் அவரே. ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற பொழுது 16வது வசனம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் சொல்லுகிறார், திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார். திருச்சபைக்கு மூலைக்கல் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. கர்த்தராகிய ஆண்டவரே மூலைக்கல்லாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை விட்டு எந்த ஒருவேளை அதிசயங்கள அற்புதங்கள ஆண்டவரால் வல்லமையாக உபயோகிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்களும் நானும் முன்னிலைப்படுத்துவோம் என்றால் நாம் தவறான தெரிந்தெடுப்பை இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய தாசர்கள் அல்ல, ஆண்டவருடைய ஊழியர்கள் அல்ல, ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறவர்களா அல்ல, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரே உங்களுடைய மூலைக்கல்லாக இருக்கட்டும். அவரை மாத்திர விசுவாசியுங்கள். நீங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை விசுவாசிக்க வேண்டாம். நீங்கள் அவர் கொடுக்கிற நன்மைகளை விசுவாசிக்க வேண்டாம். நீங்களும் நானும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதை இப்பொழுது நாம் நாடுகிறோமோ அந்த ஆசீர்வாதங்கள், அந்த மேன்மைகள், மகத்துவங்கள், வளமை, செழுமை, கொழுமை, இவை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு கொடுப்பார். கண்களை அலையவிட வேண்டாம். கண்களை நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவரை நோக்கி பார்ப்போம். அவரிடத்திலிருந்து மாத்திரம் நமக்கு ஒத்தாசை வரட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூலைக்கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரில் விசுவாசம் வைக்கின்ற பொழுது, விசுவாசம் வைக்கிற பிள்ளை ஒருபோது வெட்கப்படுவதில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால், 1 பேதுரு 2:6, அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வெட்கத்தையும் துக்கத்தையும், உன்னுடைய சஞ்சலத்தையும், உன்னுடைய வேதனையும் அவமானத்தையும் என் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரே. நீ ஏன் இன்னும் வெட்கப்பட வேண்டும்? நீ வெட்கப்படாமல் இருப்பதற்கு அவருடைய பிள்ளையாக உன்னை இணைத்துக் கொள்ளும்படியாய் அவரிடத்திலே ஓடிவா. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி ஜெபித்து கொண்டிரு. அவர் பேரில் மாத்திரம் விசுவாசமை, அவர் மாத்திரமே விசுவாசிக்கக்கூடியவர். அவர் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில நான் விசுவாசிக்கும் ஒரு தேவன், விசுவாசிக்கின்ற ஒரு தலைவனும் அவர்தான். மனிதனை நம்பாதே, மனித வாக்குறுதிகளை நம்பாதே. ஒருவேளை மனிதனுடைய மேன்மை, அவனுடைய பதவி, இவைகளை வைத்து நீ அவர் ஓடாதே. இவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியங்கள். நீ ஆண்டவரை நோக்கிப்பார், ஆண்டவரை நோக்கிப்பார். அவரிலே விசுவாசமை. வெட்கப்படாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கட்டளையிடுவார். நிறைவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திரு என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரில் நிலைத்திருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ லக்கை தவற விட்டு விடாதே. உனக்கு முன்பாக அநேக வழிகள் தெரியலாம், அநேக பாதைகள் தெரியலாம், அநேக ஆலோசனைக்காரர்களுடைய ஆலோசனைகள் உனக்கு தென்படலாம். உன்னுடைய லக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். எனக்கு முன்பாக அவருடைய சிலுவை மாத்திரமே இருக்கிறது, அதுதான் என்னுடைய லக்கு. அந்த சிலுவையை நான் பின்தொடருகிறேன்.
சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே. நான் லக்கை தவறவிட மாட்டேன். அவரில் நிலைத்திருக்கிறவன், அவரில் நிலைத்திருக்கிறவன் வெட்கப்படு போவதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். என்னில் நிலைத்திருங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்று நீ எதிலே நிலைத்திருக்கிறாய்? ஆண்டவரில் நிலைத்திருக்கிறாயா? இல்லை என்றால் ஆண்டவர் கொடுத்த ஆஸ்திகளிலே நிலைத்திருக்கிறாயா? ஆண்டவர் கொடுத்த அருள் கொடைகளிலே நீ நிலைத்திருக்கிறாயா? தேவனை மாத்திரம் நீ நோக்கிப்பார், தேவனை மாத்திரம் நீ நோக்கிப்பார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். 15ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள். என் சீசனில் நிலைத்திரு, என் ஊழியக்காரனத்தில் நிலைத்திரு என்று சொல்லவில்லை. நான் அனுப்பி இருக்கிற மக்கள் ஊழியர்களிலே நீ நிலைத்திரு என்று சொல்லவில்லை. இந்த அநேகருக்கு ஊழியக்காரர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளும் தான் வேத வாக்காகவும் தேவனாகவும் இருக்கிறது. இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரில் நிலைத்திருங்கள். லக்கை தவறவிட்டு விடாதீர்கள். லக்கை தவற விடுவது பாவம். நீங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவருடைய தாசரிடத்திலே விசுவாசம் வைப்பது பாவம். யாரில் நிலைத்திருக்கிறீர்கள்? அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருக்கின்ற பொழுது மாத்திரமே 5வது வசனத்திலே சொல்லுகிறார், கனி கொடுக்க வேண்டும் என்றால் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீ கனி கொடுக்க வேண்டுமா? உனக்கு பாக்கியம் கிடைக்க வேண்டுமா? வெட்கப்படாதவனாக இருக்க வேண்டுமா? அவரில் நிலைத்திரு. நீ அவரில் நிலைத்திருக்கின்ற பொழுது மாத்திரமே இந்த ஆசீர்வாதம் உண்டு. அவரில் நிலைத்திருக்கின்ற பொழுது உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். 7ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? தேவனில் நிலைத்திரு, தேவனில் நிலைத்திரு, அன்பிலே நிலைத்திரு என்று 9, 10வது வசனத்திலே சொல்லுகிறார். 9 மற்றும் 10வது வசனத்திலே அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பிலே நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்பதாக சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிலைத்திருக்கின்ற பொழுது அன்பின் கனி அங்கே காணப்படுகிறது. கனி 16வது வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வு, அது கெட்டு போகாத நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்வு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி வரை நல்ல ரசமாக, வெட்கப்படாதவர்களாக, துக்கப்படாதவர்களாக, மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யாரில் நிலைத்திருக்கிறோம்? எதில் நிலைத்திருக்கிறோம்? எதிலே வேறு கொண்டவர்களாக இருக்கிறோம்? தேவ ஜனங்களாக நீங்கள் இருக்கின்ற பொழுது வெட்கப்படுவதில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகின்ற பொழுது வெட்கப்படுவதில்லை. தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கின்ற பொழுது வெட்கப்படுவதில்லை. மூளைக்கல்லாக ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களை நிலைத்திருக்கின்ற பொழுது அசைக்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்ட, இணைக்கப்பட்ட, ஐக்கியப்பட்ட அந்த நிலைக்குள்ளாக வருகின்ற பொழுது வெட்கப்படுவதில்லை. மாறாக மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். என்னுடைய அஸ்திவாரம் எதிலே இருக்கிறது? என்னுடைய நோக்கம் எதிலே இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய லக்கு எதுவாக இருக்கிறது? நான் எதன் பேரிலே அஸ்திவாரம் இடுகிறேன்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாயிருந்து தேவனாலே பாராட்டப்பட்ட கண்மலையின் மேல் தன் அஸ்திபாரத்தை போட்ட புத்தியுள்ள மனிதனாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்றால் அவரை நோக்கி பார்ப்போம், அவரில் அஸ்திபாரம் போடுவோம். அவர் நம்முடைய லக்காக இருக்கட்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய ஜனங்கள் என்ற பாக்கியத்தை எந்நாளும் பெற்று வெட்கப்படாத அந்த வாழ்வு வாழ ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம், செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்படக்கூடாது என்பதற்காக நீர் வெட்கப்பட்டீர், அவமானப்பட்டீர். நாங்கள் திரும்ப திரும்ப இன்னும் உங்களை அவமானத்திற்கும் வெட்கத்திற்கும் ஆளாக்குகிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்க உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். உலகம் எங்களை ஆள வேண்டாம் ராஜா.
நாங்கள் உலகத்தின் ஜனங்களாக அல்ல, உன்னதருடைய ஜனங்களாய் காணப்படும்படியாய் ஒப்படைக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள், உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து மூலைக்கல்லாகிய உம்மிலே எங்களுடைய விசுவாசத்தை வைத்து உம்மிலே நிலைத்திருந்து மேலான கிருபைகளை பெற்றுக்கொண்டு வெட்கப்படாத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். நல்ல ரசமாக எங்களை இறுதி வரை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.